சிம்பிளா, ஈஸியா ஒரு புலாவ், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சட்னி. அதாவது பிரியாணி கத்திரிக்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ண போறோம். இதுக்கு முதல்ல மிக்ஸியில பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு, நம்ம ஓரளவுக்கு கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். நீங்க ரொம்ப தண்ணி ஊத்தணும்னு அவசியமே இல்ல. ஸோ புலாவ் அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணிடலாம். இப்போ பேன்ல எண்ணெய், நெய் ஊத்திடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் அனீஸ், பே லீஃப் எல்லாம் போட்டுக்கிறோம். மராத்தி மோகு, மேஸ் எல்லாம் கூட நீங்க போடலாம். இப்போ வந்து ஒரு 2 வெங்காயம். இது வந்து நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு, அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். எந்த வெஜிடபிள் வேணாலும் பாயில் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ், பச்சை பட்டாணிய நான் வேக வச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு, ஸோ அந்த ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே உள்ள இறங்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்சு வச்ச அந்த விழுத நம்ம போட்டுருவோம். இப்போ மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் புதினா, கொத்தமல்லி எல்லாம் நீங்க வந்து பொடி பொடியா கட் பண்ணி போட்டுருக்கிறதுனாலும் அப்படியும் பண்ணலாம். ஸோ இத நல்லா ரோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மசாலாலாம் அந்த பச்சை பட்டாணியில இறங்கும். இப்போ நம்ம ஒரு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. ஆயிலும், உப்பும் போட்டீங்க அப்படின்னா, இது வந்து நல்லா உதிரி உதிரியா வந்துரும். ஸோ இத வந்து போட்டுட்டு மீடியம் டூ ஹைல வச்சுட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது, இது உடையாத அதே சமயம் நல்ல ஒரு கிரிஸ்பினஸ் இருக்கும். சொத சொதனே ஆகாது. ஸோ இதில நீங்க பன்னீர் போடலாம். மஷ்ரூம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சோயா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹை புரோட்டீன் உள்ளதுன்னு சொல்லலாம். சிக் பீஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் பண்ணி இதோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணீங்கன்னா, கொண்டைக்கடலை எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ராஜ்மா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலா நம்ம லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விடுவோம். லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம பிளைனா இருக்கிற புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு ரிச்னஸ் குடுக்கும். அதாவது விட்டமின் சி வந்து இதில இருக்கும். ஸோ இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா உதிரி உதிரியா வந்துரும். இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான்வெஜ் அப்படிங்கும்போது நீங்க இது மட்டன், அதுக்கப்புறமா ப்ரான்ல பண்ணலாம். சிக்கன் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். எக்குல கூட நீங்க வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான கத்திரிக்காய் சட்னி, அதாவது பிரியாணி, புலாவா இருக்கட்டும், நார்மல் பாசுமதி ரைஸா இருக்கட்டும், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். எப்படி வந்து நம்ம கடையில செய்கிற மாதிரியே செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போது கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். ஒரு 6 இல்லைனா 7 கத்திரிக்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபேமிலியில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் 1/2 கேஜி கூட எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து நீங்கள் போட்டுருங்க. இப்போ தண்ணியில் அரிஞ்சு போட்டுரும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளும், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நிலக்கடலையை பாதி ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது எப்படி அரைக்கணும்னா, பவுடர் மாதிரியும் அரைக்கலாம் நீங்கள். இல்லை அப்படின்னா வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். இதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு. இப்போது நம்ம மஸ்டர்ட், கியூமின், பெப்பர், அதுக்கப்புறம் ஃபெனுக்ரீக், அதாவது கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கிறோம். வெந்தயம் நீங்கள் ரொம்ப குறைவாக தான் போடணும். இப்போ வெங்காயம் 2, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. வெங்காயத்தை நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி தான் போடணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ இது மாதிரி நல்லா சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா 3 தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே இந்த கத்திரிக்காயை நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை முழு கத்திரிக்காயை போட்டும் பண்ணலாம். இப்போ மசாலா பொடி ரொம்ப இதுக்கு தேவையில்லை. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இதில் போட்டிருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் மட்டும் ரோஸ்டட் ஜீரக பவுடர், ரோஸ்டட் கியூமின் பவுடர் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜீரகம் போட்டுட்டோம். ஸோ அதனால் ரொம்ப வேணாம். ஏன்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் பண்ணும்போது அதுலேயே எல்லாமே இருக்கும் மசாலா. இதிலே இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாகிடும்.
இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய். ஏன்னா இந்த கத்திரிக்காய் வதங்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதிலேயே போட்டு வதக்கிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம். இப்படியும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முழு கத்திரிக்காயில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இது சிம்பிளான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றும் போதும் அது நல்லா வதங்கிடும், மசாலாவோட சேர்த்து வதங்கும். ஸோ நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம மூடி வச்சு இதை வதக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 50% வந்து நமக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு 2 கப் தண்ணி ஊற்றுறோம். அதாவது சின்ன கப்பில் 2 கப் தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரைக்கும் இது வேகணும். ஒரு 70% வந்து நமக்கு வேகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா புளி போடுறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஸோ இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. கத்திரிக்காய் நம்ம வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகாது. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும். இப்போ புளி ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த புளியோட தண்ணி நல்லா வந்துடும். ஸோ இது வந்து நம்ம தோட்டத்து புளி. ஸோ அதனால் நல்ல ஒரு கலராக இருக்குது. கொஞ்ச நாள் ஆனதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம இது மேலே மூடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை பச்சை வாசனை போக வரைக்கும் 3 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். இதுக்கப்புறமா வந்து நம்ம எள்ளு, அதுக்கப்புறம் பீனட் கடலை இதெல்லாம் அரைச்சி வச்சதை போட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தண்ணி நீங்கள் ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா சுண்டி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மூடி போட்டுடலாம் கொதி வந்தோடனே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள் மேக்ஸிமம் அப்படியே வந்து எல்லாம் அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம மீடியம் லோ அந்த மாதிரி நம்ம வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது அன்டில் திக் ஆகணும். அதாவது என்னென்னா நல்லா சுண்டணும் அந்த கிரேவி. உங்களுக்கு வேணாம், அவ்வளோ தண்ணி வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான அந்த கத்திரிக்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஆயில் ஒரு 1/4 கப் 1/2 கப் ஊற்றும்போது ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் நான் ஹெல்த்தியாக வந்து பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆயில் நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்கனாலும் ஓகே. இதுக்கு வந்து சிம்பிள் புலாவோடு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.